எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எண்ட் டு எண்ட் ஒரு வெதர் டேஷ்போர்டு கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வெதர் டேஷ்போர்டை ஜீரோ கோடிங் நம்ம கோடு வந்து எதுவுமே எழுத போகிறதில்ல. ஸோ எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக 100% ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆப்பை பில்ட் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து v0.app. இந்த ஏஐ டூல் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா வெப் டிசைனிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கர்சர் ஏஐ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா இப்போ இந்த வெப் டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா, ஏதாவது லாஜிக் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம கர்சர் யூஸ் பண்ணி அந்த லாஜிக்கெல்லாம் உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். அண்ட் தென் டாக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய லோக்கலில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நோடு தேவைப்படும் நமக்கு ரன் பண்ணுறதுக்கு. ஸோ லோக்கலில் வந்து எனக்கு நோடும் இல்லை. ஸோ நோட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ லோக்கலாக எந்த செட்டப்புமே இல்லாமல் ப்ளைனாக எப்படி டாக்கரில் நம்ம வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி அந்த ஆப்பை வந்து நம்ம ரன் பண்ணலான்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 டூல் யூஸ் பண்ண போகிறோம். v0, கர்சர் ஏஐ அண்ட் டாக்கர். ஸோ v0 வந்து பார்த்தீங்கன்னா v0.app. இது வந்து வெப் பேஸ்ட் டூல். ஸோ v0.app போயிட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் யூஐ வரும், நமக்கு ப்ராம்ப்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்டில் தான் நம்ம வந்து கமாண்டை கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்ட்டு. அடுத்து வந்து கர்சர் ஏஐ. ஸோ கர்சர் ஏஐ வந்து கர்சர்.com. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டாலபிளாக வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய லோக்கலில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ஃப்ரீ பிளானில் வந்து ஒரு செட் ஆஃப் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். நமக்கு தேவைன்னும் போது நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு நம்ம ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் ஆல்ரெடி என்னோடய மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ டாக்கரும் இருக்குது. ஸோ 3 செட்டப்பும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து எண்ட் டு எண்ட் வெதர் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ நம்ம v0.app தான் நம்ம வெப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சிம்பிள் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறேன். பில்ட் எ மாடர்ன் வெதர் டேஷ்போர்ட் ஆப். ஸோ இந்த ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா v0.app AI வந்து நமக்கு தேவையான கோட்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணும். ஜஸ்ட் நான் எனக்கு தேவையானதை கொடுக்குறேன். ஆனால் அது ஜெனரேட் பண்ணுற அவுட்புட்டை மட்டும் பார்க்கலாமே. இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மல்டிபிள், அதாவது என்டையர் நோட்.js ஃபுல் ஆப்பையே நமக்கு கொடுத்துரும். இப்போ நம்ம இது சிஎஸ்எஸ்லாம் நம்ம லோக்கலில் மேனுவலாக நம்ம பண்ணணுன்னா ஒன்றுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டான பிளேஸுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெரிய வேலை அது ஆக்சுவலாக. ஸோ பட் ஆனால் இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ணுதுன்னா ஆசம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபைலாக க்ரியேட் பண்ணுது. layout.tsx. நெக்ஸ்ட் இப்போ ஒரு லேஅவுட் முடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகுது. ஸோ பொதுவாக வெதர் டேஷ்போர்ட்னால் நமக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா. வெதர் ஹிஸ்ட்ரி பார்க்குற மாதிரி இருக்கும். லொக்கேஷன், பர்டிகுலர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணால் அங்கே எவ்வளோ வெதர் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் டு கம்ப்ளீட். ஸோ இப்போ ஐகான்ஸ்லாம் எடுக்குது. ஸோ எவ்ரிதிங் 100% ஃப்ரீயாக பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஃப்ரீ வெர்ஷன்லேயும் லிமிட்டட்ஸாக. ஸோ ஒரு 50-100 கிரெடிட்ஸ்ன்னு தராங்க. அது நம்ம இது பண்ணதுக்கப்புறம் வி நீட் டு வெயிட் ஆக்சுவலாக. ஸோ கர்சரில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லிமிட் மாதிரி இருக்குது. v0.appலையும் அந்த மாதிரி டெய்லி லிமிட் இல்லை மந்த்லி லிமிட் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே. ஸோ அந்த மாதிரி லிமிட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம லேர்னிங் பர்பஸ் தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ஐகான்ஸ், கண்டென்ட் வெதர், ஹவர்லி ஃபோர்காஸ்ட், டெய்லி ஃபோர்காஸ்ட். இப்போ வெதர் மெட்ரிக்ஸ் அந்த பேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கான்டென்ட், அந்த லேஅவுட்டை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்றத நம்ம இந்த லெஃப்ட் சைட் பேன்லேயும் பார்த்துட்டே வரலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ChatGPT அண்ட் ஜெமினி ஏஐ தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அதை தவிர்த்தும் நிறையா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு நம்ம கோடிங் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ChatGPTலாம் போனால் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில எனக்கு. ட்ரை பண்ணி பார்த்ததில்ல.
இருந்தாலும் இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேஜே நமக்கு தருமான்றது வந்து டவுட்டு தான். பட் ஆனால் V0 டேட் ஆப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பேஜே நமக்கு கொடுத்துரும். இதை டெவலப் பண்ணி முடித்தோன்னே நீங்களே பார்த்துருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்டையர் டேஷ்போர்டே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் அந்த கண்டென்ட் அவுட்புட் பேனை மட்டும் இது பண்ணிக்கிறேன், டிசேபிள் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஃபுல் டேஷ்போர்டு ஆப். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா இது வந்து கரெக்டாக ஸ்டாட்டிக் டேட்டா தான், எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா தான், எதுவுமே லைவ் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டேட்டாவை நம்ம டாக்கரில் போட்டு கர்சர் ஏஐயில் போட்டுட்டு ஒரு சில அங்கேயும் ஒரு சில இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நம்ம என்னோடய லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா Node.js இன்ஸ்டால் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் இதை அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரேட் பண்ணணும், டாக்கர் ஃபைல்ஸ் அண்ட் டாக்கர் கம்போஸ். உங்களுக்கு டாக்கர் பற்றி ஒரு ஐடியா வேணும்னா நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் தமிழில். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. இதை வந்து நம்ம கோட் அந்த டேப் போயிடலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜஸ், இவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கு. குளோபல் CSS, ஒரு லேஅவுட் பேஜ், அண்ட் தென் தீஸ் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். என்னென்ன டிபெண்டன்சி இருக்கோ எல்லாத்தையும் package.json போட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த V0 டாட் ஆப்போட வேலை முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு டிசைன், ஒரு நல்ல டிசைனை கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் ஜிப். ஓகேவா? டவுன்லோடு ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இதான் நமக்கு டவுன்லோடட் ஜிப். ஸோ மாடர்ன் வெதர் டேஷ்போர்ட். இதை அன்சிப் பண்ணிக்கலாம். ஸோ அன்சிப் பண்ணால் நமக்கு உள்ள எல்லா ஃபைல்ஸும் வந்துடும். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவையோ எல்லாமே நமக்கு உள்ளே வந்துடும். இப்போ இந்த டேஷ்போர்ட், அதாவது இந்த கோட் பேஸ் இருக்கு இல்லையா, இந்த கோட் பேஸை அப்படியே கர்சரில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ டவுன்லோட்ஸில் டவுன்லோட் அண்ட் தென் மாடர்ன் வெப் ஆப் டேஷ்போர்ட். ஸோ இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு வந்துருச்சு. ஃபைல்ஸை பார்க்கணும் நம்ம. ஓப்பன் ப்ரௌசர் கிடையாது. ஓகே, ப்ரைமரி சைட் பாரை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் நமக்கு இந்த டேஷ்போர்டுக்கு உண்டான கோட்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கோடு இருக்கோ எல்லா கோடுமே இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கோட் பேஸை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய மிஷினில் வந்து லோக்கல் Node.js இல்லை. ஸோ எல்லாமே நம்ம டாக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன ப்ராம்ப்ட் அடிக்க போகிறோம். ஐ டோன்ட் ஹாவ் Node.js installed in my local. So create a Docker file and docker compose.yml file to run this app on port. நம்ம வந்து போர்ட் 3000 கொடுத்துக்கலாம். யூஸிங் நோட். ஸோ போர்ட் வந்து 3000 தான் நம்ம பைண்ட் பண்ணி ஓட்ட போகிறோம். என்னோடய மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா Node.js இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும். ஆக்சுவலாக என்ன டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணணும்னு கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து பேஸ் இமேஜ் 20 ஆல்பைனை கொடுத்துக்கலாம். ஸோ டாக்கர் நோட் பேஸ் இமேஜ் 20 ஆல்பைன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ராம்ப்ட். இப்போ நீங்கள் இதில் நோட் பண்ணுங்கள், டாக்கர் ஃபைல் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைல் இருக்காது. சரி, டாக்கர் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைல் இருக்காது. ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம ஹிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து
கர்சர் ஏஐ என்ன பண்ணுதுன்னா இந்த கோடை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணும். என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஃபைல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எப்படி இருக்குது, இந்த பேக்கேஜ் டாட் ஜேசானில் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு வந்து டாக்கர் ஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். டாக்கர் ஃபைல் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைல் ரெண்டுமே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டாக்கரை வந்து தமிழில் ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் முன்னாடியே நம்ம சேனலில், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கனெக்ஷன் ஸ்டால்ட், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். ஸோ ஏதோ இஷ்யூ வந்திருக்கு, அந்த இஷ்யூவே நம்ம இதுலேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் கெட்டிங் திஸ் எரர், ஹெல்ப் மீ ரிசால்வ் திஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். நம்ம நீங்கள் எரர் கோட கூட பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் அந்த எரரை காப்பி பண்ணி மறுபடியும் ஏஐட்டே கொடுத்தாலே இதுவே பார்த்துக்கும் எல்லாமே. ஸோ என்ன மாதிரி எரர் வந்திருக்கு, இப்போ இன்கேஸ் நமக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் எதுவும் பிரச்சனைனா அதுவே கரெக்ட் பண்ணிடும். ஏதாவது ஃபைல் வந்து அப்டேட் பண்ணணுன்னாலும் அதுவே கரெக்ட் பண்ணிடும். ஸோ எல்லாமே இங்கே வந்து ப்ராம்ப்டில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எதுவுமே இல்லை, நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு அது டாக்கர் ஃபைல் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைலை ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் நமக்கு எரர் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எரரை காப்பி பண்ணி மறுபடியும் ஏஐக்கே இன்புட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எரர் எனக்கு வந்திருக்கு, எல்மி ரிசால்வ் திஸ்ன்ட்டு அந்த எரரையே காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அகைன் நமக்கு அந்த எரர் தான் வருது. ஸோ இது என்ன எரர்ன்றதை மறுபடியும் பேஸ்ட் பண்ணுவோம். இது ஒரு சில நேரம் வந்து நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த கர்சர் ஏஐ பேக்கெண்ட் கனெக்ட் பண்ண முடியலனா கூட நமக்கு கனெக்ஷன் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு சில நேரம் ரீட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரீ வெர்ஷனில். ஸோ நமக்கு ப்ராப்பராக ஜெனரேட் ஆகிற வரைக்கும் நம்ம ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அகைன் ஸ்டில் இன்னும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அது டாக்கர் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைல் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு அந்த கண்டென்ட்லாம் கொடுத்துரும். ஸோ இது இந்த நம்ம ப்ரெசெண்ட்டாக வச்சுருக்க ஏஜென்ட்டால் கனெக்ட் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். நான் ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு புது நியூ ஏஜென்ட்டை கொடுக்குறேன். இங்கே நியூ ஏஜென்ட் கொடுக்குறேன். ஸோ புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராம்ப்டை டெர்மினலில் போட்டு ஐம் ஜஸ்ட் ஹிட்டிங் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. ஒரு சில நேரம் ஏன்னா இது வந்து நம்ம ஆப்பாக இது இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து பேக்எண்ட் சர்வரோட கர்சரோட பேக்எண்ட் சர்வீசஸோட இன்டராக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். சம்டைம்ஸில் மோஸ்ட் டைம்ஸ் வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த செஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ஏஜென்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ டாக்கர் ஃபைலில் 30 லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. டாக்கர் கம்போஸ் ஃபைல் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டாக்கர் இக்னோரும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். டாக்கர் கம்போஸ் டாட் யாமல் and then docker file and docker ignore generate ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடித்தோன்னே நமக்கு வந்துடும். ஓகே, இது வந்து இப்போ நமக்கு பிளாக்னு இருக்குது. ஸ்கிப் ஆர் அப்டேட்டான்னு கேட்குது நமக்கு. அதாவது டாக்கர் இக்னோர் ஃபைல் வேணுமா வேணாமான்னு கேட்குது. லெட்ஸ் அக்செப்ட் இட். ஸோ ஜிட்டில் புஷ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் கோடு புஷ் பண்ணாது. பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஜிட்டில் இந்த கோடை புஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நமக்கு டாக்கர் இக்னோர் தேவையில்லை. ஸோ இருந்தால் ஜஸ்ட் ஜெனரேட்டட். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 3 ஃபைலும் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ டாக்கர் கம்போஸும் ஜெனரேட் ஆயிடுச்சு, டாக்கர் ஃபைலும் ஜெனரேட் ஆயிடுச்சு, அண்ட் தென் டாக்கர் இக்னோர் ஃபைலும் நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணிருச்சு என்ன கமாண்ட் அடுத்து ஓட்ட போகிறோன்னு. டாக்கர் கம்போஸ் அப் ஐஃபன் பில்டு இதை ஓட்டினா நமக்கு அப் ஆயிரும். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா என்னென்னா, நம்ம நோட் மாடியூல்ஸ்னு ஒரு இது க்ரியேட் ஆகும். ஸோ அது நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரில் தான் எல்லா டிஃபரன்ஸையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்கர் கம்போஸ் அப் ஐஃபன் பில்டர் ட்ரை பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அதை செக் பண்ணுவோம்.
டாக்கர் கம்போஸ் அப் ஃபைல் இல்லையா? அந்த ஃபைலுக்குள்ளே போனோம், நம்ம மாடர்ன் டேஷ்போர்டு அந்த ஃபைலுக்குள்ளே போனோம். சரிங்களா? போயிட்டு ஆக்சுவலாக இங்கே ஐஃபன் வராது. ஏஐ வந்து ஒரு சில நேரம் தப்பும் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கரெக்ட் இட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டாக்கர் கம்போஸ் அப் ஐஃபன் பில்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ ஐஃபன் பில்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜில் நமக்கு உள்ள உட்காரும். டாக்கர் ஃபைல் 58 டிபெண்டன்சிஸ் வேர் ஆடட். ஓகே இந்த டிபெண்டன்சிஸ்லாம் மெட் ஆகலை. நமக்கு நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரும் நமக்கு க்ரியேட் ஆகலை. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஆல்பைன் இமேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இமேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் லோக்கலில். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ண, அதாவது இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் டாக்கரில். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன எரர் வந்ததுன்னா நமக்கு package.jsonல இந்த டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னு சொல்லுது நமக்கு அந்த கண்டெய்னரில். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கண்டெய்னரில் அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரில் நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். அந்த வெதர் டேஷ்போர்ட் ஆப்பை நம்ம ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டாக்கர் கமாண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோடய நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெட்ஒர்க், ஏன்னா இது வந்து அந்த டிபெண்டன்சிஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும், டாக்கரை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் நமக்கோட நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து இந்த கமாண்டோட டைம் இருக்கும். ஸோ இங்கே என்ன ஒரு பியூட்டினா, இது வரைக்கும் நம்ம கையில் வந்து எந்த கோடும் அடிக்கலை. ஜஸ்ட்டு நம்ம ஏஐக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கிட்டு ஏஐ கொடுக்குற கோடை நம்ம அப்படியே ஜஸ்ட் பிளைண்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஈவன் நமக்கு எரர் வந்துச்சு. ஸோ அந்த எரரை மறுபடியும் ஏஐயில் கொடுத்து பார்த்தோம், அது ரிசால்வ் ஆகலை. ஸோ அந்த ஏஜென்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ஏஜென்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அங்கே கொடுத்தோம், கர்சர் ஏஜென்ட்டில் கொடுத்தோம். ரிசால்வ் ஆகி நமக்கு டாக்கர் ஃபைல் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைலில் கொடுத்துருச்சு. இப்போ ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறதுக்கு கமாண்டை ஓட்டி விட்டுருக்கோம். ஸ்டக்காக இன்னைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கா, ப்ராக்ரஸ் காட்ட மாட்டேங்குது. ஓகே, மேபி என்னோடய நெட்ஒர்க்கை மாற்றி பார்க்குறேன். ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணுறேன், மொபைல் ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கமாண்டை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓட்டுவோம். டாக்கர் run -rm -v verbose mode and then present working directory /app -w ஆப்பை ஆன் பண்ணுறோம். அண்ட் தென் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜ் நேமு. அண்ட் தென் எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணு. ஏதாவது லெகசி பியர் டிப்ஸ்னால், ஏதாவது டிபெண்டன்சியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனே ரிசால்வ் பண்ணிடுவான் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, இப்போ நமக்கு வந்து கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட் மாடியூல்ஸுன்றது ஜெனரேட் ஆகிருக்கும். சரிங்களா? முன்னாடி நம்ம டாக்கர் கம்போஸ் டைரெக்டாக ஓட்டும் போது நமக்கு வந்து பிரச்சனை, அதாவது மாடியூல்ஸ் இல்லைன்னு ஃபெயில் ஆனால், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் மாடியூல்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு டாக்கர் கம்போஸை இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எரர்னு பார்த்து செக் பண்ணிடுவோம் இதை. ஸோ ரன் npm frozen log file cannot install with because ppm log is not up to date with root package, the environment.
ஸோ சம் டிஃபரன்ஸ் எரர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி ஏஐயில் போடலாம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக. என்ன அந்த ஏஐ வந்து என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கர்சர் ஏஐ போட்டுட்டேன். I ran docker compose up and I am getting below error. ஸோ அந்த எரரை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். So npm log.yaml is out of sync with package.json, removing log file flag from log file flag, so it can update the log file during the docker build. ஸோ இதுதான் இஷ்யூ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருச்சு. ஸோ நம்ம டாக்கர் ஃபைலில் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிருச்சு. ஒன்று ஆட் பண்ணி ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைனை ஆட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இப்போ மறுபடியும் டாக்கர் கம்போஸ் அப் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸ்லாம் ஓடுனதுனால கேட்ச்லேருந்து எடுத்துருச்சு, டாக்கர் கேட்ச்லேருந்து எடுத்துருச்சு. இப்போ வந்து டிபெண்டன்சி ஒன்று ரிசால்வ் ஆகிட்டு இருக்கு. npm இன்ஸ்டாலில் போயிட்டுருக்கு. ஸோ இது போனோன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் அப் ஆயிரும். ஸோ நமக்கு வந்த இஷ்யூவை நம்ம எதுவுமே டீபக்கும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஸோ அந்த எரரை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஏகிட்ட கொடுக்குறோம். ஏஏ நமக்கு சொல்யூஷன் கொடுத்துருச்சு. ஈவன் நம்ம அந்த ஃபைலை டச் பண்ணி இதை ரிமூவ் பண்ண கூட இல்லை. ஸோ ஏஏஏ நமக்கு வந்து ஃபைலை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம ஜஸ்ட் அந்த கமாண்டை மட்டும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஓட்டுறோம். ஓகே, நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு, யூஆர்எலும் கிடச்சிருச்சு. சரிங்களா, நம்ம அங்கே பைண்ட் பண்ணும்போது 3000 தான் கொடுத்துருந்தோம். சொல்லும்போது போர்ட் வந்து 3000 பைண்ட் பண்ணிட்டு 3000 பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். ஆப் வந்து இப்போ நமக்கு ரெடி. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் டேட்டா தான், எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா தான். இதை வந்து நம்ம எப்படி லைவாக மாற்றுறோம், சரிங்களா, அதுக்கும் நம்ம ஏஐயோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்லி தி weather dashboard app is using static data. I want to fetch live data. I don't have any API key and any other details, so make sure to use free ones available in public forum. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வெதர் டேட்டா புல் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் வெப்புக்கு போயிட்டு நம்ம கீழே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அது எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நம்ம ஏஐகிட்டே கொடுத்தாச்சு. ஸோ என்கிட்ட இந்த ஆப் இருக்குது, இப்போதைக்கு அது ஸ்டாட்டிக் டேட்டா தான் யூஸ் பண்ணுது. எனக்கு வந்து லைவ் டேட்டா வேணும், என்கிட்ட இந்த கீயும் இல்லை. ஸோ எது அவைலபிளாக இருக்கோ நீ அதை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 4 டூ எடுத்திருக்கு. ஸோ 4 டூடில் ஒன்று முடிக்க ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கோடை வந்து ரிவாம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ டேட்டா, எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ இதுவாக முடிச்சிருச்சுன்ட்டு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கு, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ்ன்றதையும் நமக்கு சொல்லிடுது. கோடும் அப்டேட் பண்ணிடுது. நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு செக் பண்ணுறது தான். இப்போ இது எப்படி செக் பண்ணலாம்? சென்னை லொக்கேஷன் சென்னை மாறுது. பட் ஆனால் இப்போ எல்லாமே 68 தான் வருது இல்லையா? டெல்லி ஓகே. பட் ஆனால் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து மாற மாட்டேங்குது. ஓகேங்களா? seems like the data fetch is not happening. It is still showing. இதை காப்பி பண்ணிக்கலாம். 68 valid for all location. Also
in search location is not coming, enter. Investigating the data fetch and location display issues, checking the relevant files. என்னென்ன இஷ்யூ இருக்குன்றதை அதே செக் பண்ணுது. என்னென்ன தேவைப்படுதோ அதை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ 27 அடிஷன் 19 லைன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த பேஜெலாம் நமக்கு மாடிஃபை பண்ணியிருக்கு. சர்ச் லொக்கேஷன் பேஜ் route.ts அண்ட் தென் என்னென்ன டீட்டெயில் பண்ணியிருக்குன்றத அந்த டீட்டெயில்ஸும் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சரிங்களா? இங்கே வந்து நமக்கு இதுவாகணும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீலோட் பண்ணலாம். ஓகே, சென்னை கேரளா அகைன் டேட்டா வந்து மாற மாட்டேங்குது. மறுபடியும் சேம் ப்ராம்ப்டே கொடுப்போம். ஸோ அகைன் seems data is not refreshing. For example, I search for a location Chennai, still it is showing 68 only. Seems fix potential API route issues, adding cache busting to prevent stale data, updating API route and adding a use effect to track and என்னென்ன சேஞ்ச் மேட் ஆயிருக்குன்றது சொல்லிருச்சு. Try searching for a location with a very different temperature like Moscow or Dubai to see if the number changes at all. ஸோ அவனே சஜஸ்ட் பண்ணுறான். இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, மாஸ்கோ. ஓகே, ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டெய்னர் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. துபாய் அகைன் சேம் இஷ்யூ தாங்க. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக தரல. மேபி நம்ம யூஸ் பண்ணுற ஏஜென்ட் வந்து ஃப்ரீ வெர்ஷன் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அதோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் தரோம். ஸோ நம்மளோட டெய்லி லிமிட் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் டேட்டா வந்து கரெக்டாக வராமல் கூட இருக்கலாம் நமக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்கம் எப்படி வருதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு டாப்பிக்கில் ஏஐயில் வேறு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ.